அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுக்கு கூட்டி பாருங்கள். நீங்கள் என்ன தகவல் பார்க்கலான்னா, நம்ம பிஎஸ்டி பவர் டில்லரில் 16 HP இருக்குது. அதுக்கான சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இது இருக்கா இந்த பிளேட் எடுத்துகிட்டு இந்த கம்பு வச்சு வைக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து கிரீஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சோம்னா வச்சுக்கோங்க, இதில் கொஞ்சம் சூடு ஏறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து 10 டீ ஒன்று வேணும். முன்னாடி கேட்டால் இது பத்திரமா வச்சுக்கணும். தாலுக்கா கேட்டுறோம். சும்மா இது கிரீஸ் மட்டும்தான் வச்சு மாட்டியிருக்கோம். அதனால் இது வந்து போதுமானதாக இருக்குது. சுற்றும்போது இருக்குது லைட்டாக கிரீஸ் மட்டும் தான் போகுது. இது வச்சோம்னா ஆயிலோட கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேரிங்ஸ் வந்து டக்குன்னு அடி வாங்குது. இது வந்து மட்டமாக உட்காராது. அதனால் இதுக்கு வந்து 2 பேக்கிங் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பேக்கிங் வைக்கும்போது லைட்டாக கிரீஸ் ஆடிடும். இதுமாதிரி ஒரு எம்டி இன்ஜெக்ஷன் ஒன்று வச்சுங்க. 50 ml கொண்டது. 60 ml. அதே மாதிரி இது நெட்டு வாங்கும் சொல்ல கவனமாக பார்த்து வாங்கிக்கணும். 1 இன்ச்சு நெட்டு வாங்கினா பத்தல, 1.5 இன்ச்சு நெட்டு வாங்கிக்கணும், கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட போனல் இல்லை. அதனால் இந்த இன்ஜெக்டரில் ஊற்றி போட்டு சரியாக 50 ml போதுமானது. அதேமாரி இது மேலே ஒரு அலுமினியம் வாசர் போட்டு லைட்டாக கிரீஸ் அடி போட்டுருங்க. இந்த தகவல் பிடிச்ச எடுத்துங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். இன்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நமது பயணம் தொடரும். நான் உங்கள் கூட்டி ஃபார்மர்.